நெட்வொர்க் ஒர்க் ஆச்சுன்னா கூட பூரி போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டா ஓடி வந்துருவான். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா? சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? ஓட்டை இந்த ஹோட்டல்லேருந்து வந்துருச்சு. நான் தூங்கிட்டேன் கொஞ்ச நேரம். எனக்கு பவர் நேப் வேணும். நான் எத்தனை நேரம்? ஒரு அரை மணி நேரம் தூங்கியிருப்பேனா? அரை மணி நேரம் தூங்கியிருப்பேன். ஆனால் இங்கே என்னன்னா குருமா கல்லே ஓடும் தண்ணி மாதிரி இருக்கும். இது என்னது? இதுதான் குருமா. இதான் மசாலா. இது சாம்பாரா? நான் வந்து பிரெட் ஆம்லெட் போடுவாங்களான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த ட்ரிப்பில் என்னாச்சுன்னே தெரியல. நேற்று லஸ்ஸி குடிக்கலான்ட்டு போனோம். மில்க் ஷேக்கெல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். வந்து லஸ்ஸி நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்புறம் போய் மறுபடியும் லஸ்ஸி வாங்கி குடிச்சிட்டு வந்தேன். much later. கஷ்டப்பட்டு இத்தனை நேரம் வெயிட் பண்ணதுக்கான பலன் கிடைச்சிருச்சு. ஏதோ அவங்களே வந்துட்டாங்க. ஒரு இடத்துல தூங்கினாப்புல ஒரு அம்மா வந்து ஃபோன் பண்ணலாமா? ஃபோன் வேறு கொடுத்து அமிச்சிட்டேன். சரி யார்கிட்டயா பேக்குள்ள தான் இருக்கு. சரி ஃபோன் வேறு இல்லையே. சரி வேற யார்கிட்ட ஃபோன் பண்ணுவோம். வாங்கி ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா நம்மளுக்கு திருடா நினச்சிக்குவோம். திருடனா? நான் யோக்கியேன்டா. இல்லை அவர் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டாரு. தூங்கலான்னு கேட்டாரு. ஓகே சாப்பிட்டு சாயங்காலமா தருவோம் அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு அங்கே சமயம் தூங்கிட்டோம். தூங்கி ஃப்ரெஷ்ஷாக வந்தோம். கேளுங்க. 1 hour later. இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்கு. எவ்வளோ? 3000 படிக்கு பக்கமாக வந்துட்டோம். கரடி கிராஸ் பண்ணுற ஏரியா. சிறுத்தையும் தாண்டியாச்சு, கரடியும் தாண்டியாச்சு. ஏய் அக்ஷய் காணோம். எங்க வேறு அக்ஷய. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. நடுவில் கடையெல்லாம் இருக்கு. பால்கோவா, ஆரஞ்சு. திருவிழா என்ன சொல்லிக்கிறாரு? ஏறும்போது உட்காரணும், இறங்கும்போது உட்காந்து போகணும். ஏறும்போது உட்காரணும், இறங்கும்போது உட்காந்து போகணும். அதனால் நீங்கள் உட்காந்துட்டு போகணும். அது அந்த பச்சை கலர் ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அது நீ அங்கே வைங்க. அழகா இருக்குல்ல? இதோ இது இந்த காய் எதுக்கு போகிறதுனே தெரியல. ஆனால் உட்காந்து வருது. ஏப்பா தம்பி, ஏப்பா உட்காந்துட்டே இருக்கிற? வாங்கடா, உங்களுக்கு வேற தனியா வத்தல பாக்க வச்சு அழைக்கணுமா? ஏய், சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். ஏச்சி வாங்கடா. கூட்டத்தோட கூட்டமாக கலக்கிறேன் நம்ம. கூட்டமே வந்தான். அவன் இன்னும் திருந்தல மாமா. ரெண்டு பிளேட் வேணுமா? எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. போயிட்டு போகணும். நீங்க எடுக்கல
ஏன் சாமி பேசவே மாட்டேங்கிற? கோயிலுக்கு கூட்டு போங்க, எவ்வளோ நடந்துட்டே போகிறது. 2 கிலோமீட்டர். இப்படி பண்ணுங்க, ஒன்றும் புரியலைங்க. இங்கே எப்படி என்ன எப்படி ஒன்றுமே புரியல. என்னங்க ரைஸ் இருக்கு உங்களுக்கு? எடிட் தான், கவலைப்படாங்க. எடிட்டிங் என்னது? லாப்பர்ஸ் இல்லையா? ப்ளூப்பர்ஸ். புஷ்பம் புஷ்பம் சொல்லுங்க, இங்க பேரு ப்ளூப்பர்ஸ். லாப்பர்ஸ் PLOOPERS. பிஎல் ERS. ஃபர்ஸ்ட்ல சொல்லு. PLOO. அப்புறம் PLOOPERS. பிஎல் இல்லடா, பி. பி தான், அந்த பி தான். எடுத்து குருநாதர் இருக்க அவட்ட கேட்க மாட்டேன். திருப்பதி நம்பர் கைடு அவரு, அவட்ட கேளுங்க நீங்க. அதான் கைடு. கூட்டத்தோட கூட்டமா கேஸ்ல நினைக்கிறேன். நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறோம், அப்புறம் வெளியில் வேலை செய்யணும். இந்த மாதிரி வேலை செய்கிறவங்கலாம் கொஞ்சம் அப்ரைசல் போட்டு சம்பளம் ஜாஸ்தி கொடுத்து. இதுலேயும்டா போட்டு வைப்பீங்க. சுரேஷ் ஸ்ரீ ஜோடி பொறுத்துருச்சு. சரி சரி, அப்பவே நினைச்ச 2 பேரும். அங்கே பாரு, எல்லாம் முட்டி போட்டு ஏறிட்டுக்கிறாங்க. hours later. திருப்பதி வந்தாண்டு தான் பேரு. பாதியா ஏறி வர வரைக்கும் உங்களுக்கு காமிச்ச வரைக்கும் ஏறிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வீடியோகிராஃபர் எடுக்கல, ஃபுட்டேஜ் எடுக்கல. வாடா போய் சுத்தரையாவது எடுக்கலான்னாலும் கேமரா வச்சு போட்டு வந்துட்டானம்மா. இப்போ நாங்கள் போய் தரிசனம் முடிச்சுட்டு காலையில் எத்தனை மணிக்கு போனோம்? நைட்டு 10 மணிக்கு போனோம். நைட்டு 10 மணிக்கு போனோம். நைட்டு 10 மணிக்கு போனால் கேட்டதுக்கு 12 மணிக்கு விட்றேன்னாங்க. 10 மணி 10:30 இருக்கும். நைட்டு 10-10:30 இருக்கும் தரிசனத்துக்காக. நைட்டில் நிற்கலான்னு போனால் 12 மணிக்கு விட்றேன்னாங்க. கேமரா எடுத்துகிட்டு வரல. ஆனால் அன்றைக்கி நைட்டு சரியாக வச்சு செஞ்சோம் எல்லாத்தையும். ஆனால் எதுவுமே உங்களுக்கு காட்ட முடியாது. இது தெரிஞ்சு பண்ணுறானா தெரியாமல் பண்ணுறானான்னு இன்னுமே தெரியல. என்ன பண்ணுறேன்னு தெரியல. இப்போ எனக்கு இந்த விளாக நான் முடிச்சே ஆகணும், எப்படி முடிக்கணும்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கேன். இந்த ஆள் என்ன பண்ணலாம் சொல்லுங்க? மூஞ்சி கூட காமிக்க மாட்டேங்கிறான். அப்படி எல்லாம் இல்லைன்னு கூட சொல்றதுக்கு அவனால முடியாது. ஏன்னா இதுதான் நடந்துச்சு. ராஜ்குமார் பாருங்க, எனக்கு இந்தியாவுக்கு ராசியே இல்லடா. எம்டியா தான் இருக்கு. நீ சிரிக்காத, தயவு செஞ்சு சிரிக்காத. இப்போ நாங்கள் வந்து தரிசனம் முடிச்சு ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரூமுக்கே கிளம்பியாச்சு. கீழே என்ன பண்றது, எதை காமிக்கிறதுனே தெரியல. எதுவுமே காமிக்க முடியல உங்களுக்கு. இங்க பாருங்க, உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. போறப்படுத்தலாமா? என்னதுடா இப்ப போறப்போ யூடியூப்ல அவன் ஒரு லாக் போட்டிருப்பான்ல, ஆட்டோ பாவி அவன் காப்பிரைட் கிளைம் பண்ணி பண்ணான். அதை காப்பி பண்ணி ஆடியோ டப்பிங் பண்ணி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. தெரியுதா? இப்ப அவன் வாயிலிருந்தே உண்மை வந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் தான், ஒரு ஃபுட்டேஜ் இருக்குல்ல. வேணாலும் அங்கே போய் உங்களை காமிக்க முடியல. அங்கே அங்கே திருப்பதி சாமி சாமி நல்லா கும்பிட்டுக்கோங்க நீங்களாவது. ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறாங்க நான் பிரேமா. நீ தான் எந்த ஃப்ரேமும் எடுக்க மாட்டேங்கிற. ஃப்ரேமையாவது நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறோம் மேடா. இந்த மாதிரி ஃப்ரேம் வேணும்னா கான்டாக்ட் ARK ஸ்டூடியோஸ். 03 போட்டு கொடுக்கும். ஏன் உனக்கு இந்த வேலை? ஒரு விளம்பரம். நான் இது எப்படிதான் முடிக்கிறது?
ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் டைம் இருக்கு. போனோம்னா ஃப்ரீ பஸ் ஏறி போயிட்டு கோயிலில் இது எடுத்துக்கிட்டு வந்துடலாம். சும்மா தான் நீங்கள் உட்காந்துருக்கோம், வாங்க போகலாம். சாரிடா, தலை கட்டாயிருச்சுடா. டைம் ஆச்சு, கிளம்புறோம். டைம் ஆச்சு. அண்ணனுக்கு ஏதோ ஆபீஸ் ஒர்க் இருக்காமா? நீ ஃபுட்டேஜ் எடுக்கலன்னு சமாளிச்சுட்டு கூடாது. எங்க ஒரு அண்ணன் நாம போலாம் வாங்க. இல்ல உண்டியல் போட்டு திருப்பதி உண்டியல போட சொன்னதுக்கு இந்த உண்டியல vlogல ரெக்கார்ட் பண்ணிருக்கான். அட பாவி, முக்கியமா ஒரு விஷயத்துல ஒண்ணு கொடுத்தோம், அதையும் தொலைச்சிட்டாவ. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். பஸ் போயிடுச்சு, நடந்துடலாமா? எவ்வளோ ஜாலியாக போகிறான் பாருங்க, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாது. பப்பா மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கல, கேமரா அங்கேயே வச்சு போட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓ, இப்போ இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. ஏய், மக்களுக்கு மூஞ்சி கொஞ்சம் காமிட்டா, தயவு செஞ்சு காமிச்சிடுறா. அந்த பக்கம் போகலாம். விஷ்ணு பார்த்தீங்களா, பிளாக் அண்ட் ஒயிட்ல சும்மா விண்டேஜ் கிளாசிக்காக போயிட்டு இருக்கேன். இவனை பத்தி தான் நீ பேசணும். நான் ஒரு ஃபுட்டேஜுமே எடுக்கல. டேய், இந்த ஷாப்பிங் போன பேண்ட் எடுக்கல, வேறு என்ன எடுக்கல, எங்கேயோ எடுத்துட்டு இருக்கிறான். விஜய் சித்து பிளாக்ஸ் கேம்ஸ்டரி எப்படி கிடைச்சாலும் எனக்கு ஒரு ஜீராஜத்தை கிடைச்சிருக்கிறான். டேய், அவங்களாம் பெரிய ஆள்றா, சீக்கிரம் ட்ரெண்ட் ஆகிட்டு போயிடுவாங்கடா. மண்டே ஆட்டாத சரியா? நீ அந்த மாதிரி நினைச்சு அந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகும்னு நினைச்சிட்டே பண்றியா? அப்புறம் போய் நினைக்கிறேன். சரி விடு. ஆக்சுவலாக நேற்று என்ன நடந்துச்சுன்னா, ஃபுல்லாக சாப்பிட்டு போனோம், ஷாப்பிங் போகணும், முடிவே எதுவுமே பிளானிங்கே இல்லை. திடீர்னு சாப்பிட்டோம், திடீர்னு போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் கோயிலுக்கு மேலே போயிட்டு, நான் கோயிலுக்கு போகிறப்ப எதுவுமே அலோடு இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் வர்றேன். எது அலோடு, எதை கொண்டு போகணும்னு இவங்க தான் சொல்லணும். கேமரா கொடுத்து எடுத்து நான் எடுக்காமலாம் இருக்க போகிறேன். எனக்கு எந்த ப்ரொசீஜருமே தெரியல, எதை கொண்டு போகணும், எதை எடுத்து போகணும்னு தெரியல. எல்லாம் இவங்க பண்ணுறது. கடைசியில் என் பேர் வந்துரு, இப்போ ராஜ ஃபுட்டேஜ் எடுக்கலன்னு வட்ட அப்படி தான் மாட்டிக்கிறேன். எனக்கு யாதகத்தினை வெளிப்படுத்தணும். அதுதான் எங்க போறாங்க, அடுத்து இப்ப எங்க போறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. எல்லாமே இவங்க பிளானிங் தான். என்ன பண்ண போறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. இதெல்லாம் முன்னாடியே சொல்லணும், இங்க போற அந்த மாதிரி எடுக்கணும், அந்த மாதிரி பேசவும் மாட்டாங்க. போனா எங்க கேமரா ஏன் எடுக்கல, இதான் சொல்லுவாங்க, இதான் சொல்றாங்க. அதாவது என்னன்னா, உனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, அதனால எடுக்கல. ஆமா ஆமா ஆமா, இதுதான் ஒரு முக்கியமான தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா என்ன பண்றது தெரியல, நீ என்ன பண்ணணும்னு என்கிட்ட கேட்கவும் மாட்டேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கரெக்டா? தாங்களுக்கு தெரிய சட்டம் ஒன்றும் இல்லை. அதாவது நீ என்ன சொல்ல வர, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை, மடி ஏன் சொல்லிட்டே இருக்கிறீங்க, நீ ஏன் கூட வச்சிருக்கிறீங்க? அப்படியெல்லாம் இல்ல சொல்றேன் அப்படின்னா இல்ல. அந்த மாதிரி இப்ப நேற்று சாப்பிட்டுட்டு இருந்தோம், சாப்பிட்டுட்டு இருக்கப்ப அந்த மாதிரி அடுத்து எங்க போறோம் ராஜுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற நான் ப்ரிப்பேர் ஆகிக்குவேன். அது சொன்னீங்கன்னா அது நல்லா இருக்கு. அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க முதலாளி. இப்ப போனோம்னு வச்சுக்கோவே, காசு போட்ட மாதிரி ஆயிடுச்சு, சோறு சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு, நான் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஒரே கலை 42 மாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் பிளான் பண்ணுவாரு. இல்ல, ஒரு என்னோட பிளான் தான் கேன்சல் பண்ணுவோம். நான் உங்க வழியிலேயே வந்து பிளான பத்தி சக்சஸ் பண்ணேன். ஆதர்ஸ் ப்ரோவோட காசு தான் இதுக்கெல்லாம் மேட்ரு. ஆதர்ஸிங்க வந்துட்டு இருக்காங்க. அக்ஷய் மட்டும் தான் வராரு. நடக்க முடியல, கால் வீடியோ இருக்குமானே தெரியல, போனா அழிச்சிருவாரு. இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. உள்ள போனா நிறைய ஷாப்பிங் மால் இருக்கு, எதை வாங்குறேன்னே தெரியல. அதனால எதுவும் வாங்கல, எதுவுமே வாங்கல. தீர்த்தம் எதுவும் அவர் வந்து ஐடி ஜாப் ரிசைன் பண்ண போறாரு. அதாவது தரிசனை பத்தி சொல்லணும்னா, ஒரு ரெசில்மேனியா, ராயல் ரம்பிள், அதுக்கப்புறம் ரா, ஸ்மாக் டவுன் எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி அப்படி அடிச்சிருக்காங்க. நானும் பொண்ணுங்கிட்ட எல்லாம் வயலன்ஸா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சே போயிட்டு இருந்தேன். இந்த புலிப்பாண்டி பயங்கரமானவன் தான். ஆனா வந்திருக்கிற அந்த பொம்பளைங்கெல்லாம் வந்து பொண்ணுங்களானே டவுட்டா இருக்கு.
என்னடி இது? அப்படி ஒரு இடி. அதுல ஒரு குண்டச்சி கராத்த பழைய போல இருக்கு. அவ அடி மட்டும் தனியா தெரியுது. சுரேஷ் மட்டும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன நான் வந்து ஓரமா கிரில் பக்கம் ஒதுங்கிட்டேன். இவரு சென்டர்ல மாட்டிக்கிட்டாரு. பின்னாடி ஒரு வடக்க சைடுல ஒரு குண்டாண்டி 2 பேரும் சேர்ந்து நசுக்குறாங்க. மூஞ்சி ரியாக்ஷன் பார்க்கணும் சுரேஷோட அப்படியே குதிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அற்புதமான தரிசனங்க, சும்மா சொல்லக்கூடாது. மிஸ்டர் வெங்கி சும்மா தக்கதான் மின்னினாரு. வெங்கியோட இது மகிமை தான். வெங்கியை பார்த்துட்டு வெளியே வந்தோம். நல்லா ஒரு சின்னதா ஒரு லட்டு ஒன்று கொடுத்தாரு. சாப்பிட்டுட்டு லட்டு சைஸ் கம்மிங்க. ஆமாங்க, பிரசாதமா கொடுக்கற லட்டு சைஸ் சின்னதாயிருச்சு. நம்மளுக்கு வாங்குறது லட்டு பெருசா நார்மல். திருமலா திருப்பதி கோஆர்டினேட்டர்ஸ் யாராச்சும் வாலண்டியர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்டு சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணுங்க, நல்லா இருக்கும். இவனை டேக் பண்ணி உள்ள விடாதீங்க. ஃப்ரீ பஸ் போகுது. அவங்க 2 பேரும் இல்ல. நம்ம காம்ப்ளெக்ஸ்லேயே இறங்கி போகணும். ஃப்ரீ பஸ்ஸில் ஏற முடியாது. பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. அன்னதானத்துக்கு தான் இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. கேட்டா உண்டியல்ல காசு போடணும், முடிஞ்சு வச்ச காசு போடணும், அது சமாளிச்சுட்டு இருக்காரு. ஆனா அன்னதானம் அதானே நல்லா இருந்துச்சு. ஒரே வார்த்தையில் இவர் இருந்தனால கொஞ்சம் போர் அடிக்காம போச்சு. இவர் தான் மெயின் செலிபிரிட்டி. இனிமே இவர் இல்லாம எந்த டூருக்கு நான் வர மாட்டேன். டூரே வராது, வீடியோவே வராது. ஒரு லாக் முடிக்கிறதுக்கு என்னென்ன பேசுறது. பேடி ஆஞ்சநேயர் கோயில்னு சொல்லிட்டு அங்கே போகிறோம். உங்களுக்கு அந்த வியூ காமிக்கிறதுக்காகவே இவன் ஒரு ஃபுட்டேஜும் எடுக்கல. அந்த பேடி ஆஞ்சநேயர் கோயில்னு பார்த்தா நம்ம அந்த திருப்பதி வியூ கிடைக்கும். ஸோ அதை உங்களுக்கு காமிக்க போகிறோம். இதுதான் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். இங்கே எல்லாமே இங்கே தான் ஷாப்பிங் பண்ணுறதுக்கான ஏரியா. நாங்களும் இங்கே தான் பண்ணணும். நேற்று அடித்து பேரம் பேசி வாங்கணும். வாங்க இங்கே பாருங்கள், ஃப்ரேம்ஸ், ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ். இந்த இப்போ டைம் ரொம்ப ஏர்லியாக இருக்கிறங்காட்டி இப்போ தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும். எல்லாம் க்ளோஸ்டில் இருக்குது. இது எல்லாமே ஃபுல்லாகவே க்ளோஸ்டாக இருக்குது. இப்போ பசங்களுக்கு வந்து விளையாட்டு சாமானம் தான் இருக்குதே தவிர வேறு எதுவும் இல்லை. ஒரே ஒரு கடை பர்ஸ் கடை இருந்தது. மற்ற எல்லாமே இந்த மாதிரி வளையல் கடை, இந்த மாதிரி டிசைன் கடை இப்படி தான் இருக்குது. இதோ இந்த மாதிரி பூ. ஸோ இது ஃபுல்லாகவே இப்போ ஷாப்பிங் ஏரியா தான். ஸோ இதை நம்ம தாண்டி அந்த பக்கம் போனோம்னா நம்மளுக்கு அங்கே கோயில் வியூ கிடைக்கும். பேண்ட் அடிக்கிறது வேணுமா? ஸ்ப்ரே வாங்கிக்கலாமா? அது வலிக்குது. அதான் ஸ்ப்ரே வாங்கிக்கலாமா? உட்காந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்து வலிக்கும். வேற வாலினி வாங்கியாச்சு. யாரு குழந்தை கீழே போட்டு அவங்க ஓட்டுக்கு போயிட்டாங்க. காணும்பா. இந்த வியூ தான். தங்க கோபுரம் அங்கே இருக்கு. இங்கெல்லாம் சுற்றணும். அங்கெல்லாம் சுற்றிட்டு இங்கே வந்தோம். இதுதான் பேடி ஆஞ்சநேயர் கோயில். அது ஏன் பேடி ஆஞ்சநேயர் கோயில்னு பேர் தெரில. விட்டு கூட சுற்றிட்டு இருக்கிறாங்க. இங்கே தான் தீபம் ஏற்றி தேங்காய் உடைச்சி வழிபடுவாங்க எல்லோரும். இதை வந்து இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃப்ரேம் நல்லா இருக்குதான்னு கேட்டுருக்கிறான். வந்திருந்தீங்கன்னா ஒழுங்காக ஃபுட்டேஜே எடுத்து வந்துருக்கலாம். கால்வெளியோடு நடந்துட்டு இருக்கிறப்பல அதர்ஸ் ஓவியமாக ஸ்ப்ரே அடிச்சிருக்கிறாங்க. கோவில் வந்து தேங்காய் சாப்பிட்டா டேஸ்ட் அடிக்கல் டேஸ்ட்டு. நல்லா கூட்டம் இன்னைக்கு. கம்மியாம்மா கம்மி தான். பட் நம்மளுக்கு இன்னைக்கு எல்லாம் கூட்டம் தான்ங்கிறேன். தரிசனம் பார்க்குறதுக்கும் சரி, இதுக்கும் சரி. ஜீப்பு பிடிச்சிட்டு போகலாம் ரூமுக்கு. பஸ் நடக்க முடியல. பஸ்ஸுன்னா மறுபடியும் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு, சரி திருமலை பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் போகணும். நம்ம இங்கேருந்தே ஜீப்பை பிடிச்சிடலாம். ஜீப்பில் ஏறி டேரெக்டாக நம்ம ரூமுக்கே போயிடலான்னு ஒரு பிளான். அதுக்கு தான் ஆதர்ஸும் பேசும் போயிட்டுருக்காங்க. வாலினி அடிச்சங்காட்டி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நம்ம அப்படியே போகலாம். அவங்க அங்கே போயிட்டுருக்குறாங்க. தெரியுமா என்னன்னு தெரியல. ஆளுக்கு 150 ரூபா ஏறிக்கலாமா? 150 பெர் ஹெட். ரிவ்யூ நல்லா தான் இருந்துச்சு. தரிசனம் சூப்பராக பார்த்தது. அவ்வளோதானா? அவ்வளோதான்.
இப்போ கிளம்பியாச்சு. ரூம் போயிட்டு அங்கேயே செக் அவுட் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். பசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. தூங்கிட்டு இருக்க ரூம் வெக்கேட் பண்ணிட்டு இருக்கோம். 24 hours காட்டி 10:45க்கு வெக்கேட் பண்ணுறோம். 5 minutes லேட் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம ஊருக்கு கிளம்புறது தான். டாடா டு ஸ்ரீஹரி கிராண்ட்.